இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி வந்து ஒரு காமெடியான பேய் அனிமி. இப்போ தான் வந்துச்சு 2025. இந்த அனிமி பேர் வந்து டேக்கின் நோ முகரோ த எர்த்பான் மோல். இன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஹீரோ பையனை தான் கட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதில் வந்து இன்னொருத்தனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். நான் வந்து செமினாருக்கு என்ன ப்ராஜெக்டா சொல்லியிருந்தோம், என்னத்தடா நீ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நீ தானே ப்ராஜெக்ட் கேட்டு நீயே பார்த்து பேசிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறா, பாத்தியா அவனோட போஸ்ட் இன்ஸ்டாகிராமில், அவன் வந்து பணக்காரனாக இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வச்சிருக்கான், நல்ல ஃப்ரெண்டுங்கள்லாம் வச்சிருக்கான், அவன்கிட்ட பேசி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், அதோட இன்னொரு போஸ்ட்டையும் பாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு போஸ்ட் கட்டுறா. அதில் பார்த்தா இந்த ஜாப்பனீஸ் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு அவன் எக்ஸசைஸ் எடுக்கிற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கான். அதான் இவன் சொல்லிட்டு இருக்கான், இவன்ட்டெல்லாம் நான் பேசி என்னத்தை மாற்ற போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் சரி நல்லா இன்னைக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு 2 பேரும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நல்லா குடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தா அந்த பக்கமாக ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப இப்போ சொன்ன ஒரு டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் டிக்ஷனரின்ட்டு அது மாடியிலேருந்து வந்து கரெக்டாக அவன் மண்டையில் விழுந்து மண்டை பொழுந்து ரத்தம் வந்து அவன் கீழே விழுந்து கிடக்குறான். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை தூக்கி போட்டது வேற யாரும் இல்லை. இப்போ ஒருத்தன் கூட மாகிக்கிட்டு சத்தம் போட்டு போனானே அந்த பையன் தான் மேலேருந்து வீசியிருக்கான். நம்ம காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு மேலே நின்றுட்டு இருக்கான். இவங்க பார்த்துட்டு ஐயோ இவருக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தா அவன் சொல்லிட்டு இருக்கான், அடி வாங்கினவன், நீங்கள் அப்படியே என்ன விட்டுட்டு போங்கடா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். எது ஆம்புலன்ஸுக்கு ஃபோனா, யாரா அதுக்கெல்லாம் பே பண்ணுறது, சர்ஜரிலாம் பண்ணால் காசு கொடுக்கணும்டா, மெடிசனுக்கெல்லாம் காசு வேணும், என்கிட்ட 10 பைசா இல்லை, ஒழுங்காக கால் பண்ணாதீங்கடா, சொன்னால் கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கத்திட்டு இருக்கான். இவன் அடி வாங்கினதுல ஏதோ வளர்றான், நீ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாகி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் கத்திக்கிட்டு இருக்கான், இங்கே பாருங்கடா ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தான் மெடிசனுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், ஒத்துக்கிறீங்களா, இதான் சொன்னால் கேளுங்கடா, என்னை எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போயிருங்க, ஆம்புலன்ஸ் கண்டுபிடிக்காதபடி நீங்கள் வீட்டுக்கு போயிருங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க இவங்க. நாங்கள் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின என்ன பண்ணுறான், அவன்கிட்ட ஒரு லாந்தர் விளக்கு இருக்குது, அதை எடுத்து ஏதோ உரியிறான். உறிஞ்சிட்டு அந்த டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க துரத்திக்கிட்டே வராங்க, எப்படி அவன் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டே வர்றான். என்ன ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கானே, இவ்வளோ அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி இவனால இவ்வளோ வேகமாக ஓட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த மாகி துரத்திக்கிட்டே ஓடி வராங்க. பார்த்தா பாதியில் ஆளை காணும். ஐயோ காணா போயிட்டானே, எங்கேயாச்சும் போய் செத்துக்கிட்டு போயிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருந்தா அந்த பொண்ணு சொல்லுது, சரி நம்ம போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுத்தா அந்த பையன் வந்து பிடிக்க வச்சுக்கிறான் அந்த மண்டையில் அடி வாங்கினவன். என்னடான்னு பார்த்தா அவன் சொல்லிட்டு இருக்கான், போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் அடிக்காதீங்க, நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவனோட இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் இவங்க 2 பேரையும். இந்த மண்டையில் அடி வாங்கின பையன் வந்து அவன் பாட்டுக்கு கட்டு போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த காலத்தில் இந்த பசங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே, வயசானவங்க தான் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவன் கேட்டுட்டு இருக்கான், மாகி என்னங்க நீங்கள் பாட்டு கட்டுப்பட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போகலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறான் அந்த அடிப்பட்டதோட. இதில் வேற கேட்குறான், இவ்வளோ லேட் ஆகிடுச்சே, வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து மாகி சொல்கிறான் எனக்கு 21 அப்படிங்கிறா, ஃப்ரெண்டு சொல்கிறா அவளுக்கு 20 இன்னது 21 20 நான் உங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சேன், அதோட உனக்கு 21 உன்னை பார்க்க இன்னும் எங்கே இருக்குது, இப்படி எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல வயசை விட அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கப்பா மாகி வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கான், இவன் ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதில் வேற அவன் கேட்டுட்டு இருக்கான், அவங்க அப்பா அம்மா எதுவும் தேட போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அந்த மாகி சொல்கிறான், இல்லை நாங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கோம், ஆனால் தனித்தனியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா உன்னை இதை கேட்டுட்டு இவன் சொல்கிறான், எல்லாத்தையும் என்னடா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சீக்ரெட்டான விஷயம், அம்மா அப்பா கவலைப்படுவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த மாகியும் சரி வா கிளம்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இவன் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த அவன் ஃபோனை நான் எடுத்தேன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திருப்பி கொடுக்குறான். அப்போ தான் வந்து மாகிக்கிறான், சரி உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு கொடுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா என்கிட்ட நீங்கள் ஃபோன் அடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஃபோன் நம்பரா, எனக்கு இன்டர்நெட் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஃபோனு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். மாகி பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கான், இந்த காலத்தில் இது கூட இல்லாமல் எப்படி இருக்கீங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் சொல்கிறான், மொகுரா தான் என் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர்னா இந்த மாகி கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் என்ன பாத் ஹவுஸ் தானே நடத்துறீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க ஃபோன் நம்பர் கூட இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த மொகுரா சொல்கிறான், ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், பாத் ஹவுஸா, ஆமாம் அப்படி சொல்லலாம், அப்படியே இருக்கலாம், நான் வந்து நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புறப்ப இந்த மாகி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நான் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனைனா என்னை வந்து கூப்பிடுங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட அந்த மொகராக என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலே கேளுங்க, என்னை மறுபிறவி எடுக்கிறதுலேருந்து பேன் பண்ணிட்டாங்க, என்னால் அதனால சாக முடியாது, நீங்கள் இது மாதிரி அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என்னை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க,
ஏன்னா எனக்கு எந்த ஐடியும் கிடையாது, ஃபேமிலி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் கிடையாது, நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் நான் இருக்கவே இல்லை. அதோட போலீஸ் கேஸுன்னு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதோட அந்த ரோட்டில் இருக்க ரத்தத்தையும் நைட்டு போல் நான் போய் தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு இவன் போயிடுறான். இது ரெண்டும் என்னடா வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதுங்க. இப்போ மறுநாள் கட்டுறாங்க, காலேஜில் தான் கட்டுறாங்க. மகி வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ப்ரொஃபஸர் பின்னாடி ஏதோ கருப்பாக தெரியுது. என்னடா இது, கண்ணெல்லாம் கழட்டிட்டு பார்க்குறான், கண்ணு எதுவும் மொத்தமாக போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஃப்ரெண்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேருமே பிளான் போட்டிருக்காங்க, அவரை போய் திருப்பி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் காலையில் ஒரு நியூஸ் வந்துச்சான், யாரோ ஒருத்தர் ரோட்டுக்கிட்ட செத்து போய் கிடந்தாரான். இது மாதிரி இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம உதவி செய்யலைன்னு தானே வந்துடும், அதனால சரி அவனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து மார்க்கெட் போயிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லிவரும் வாங்கிட்டு அங்கேருந்து வராங்க. இதில் வேற இவங்களோட பார்ட் டைம் ஜாப்ல இருந்த எல்லா காசையுமே செலவு பண்ணிட்டு அவன் சொன்ன வெளி பக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி தானே வந்தோம், இந்த பக்கம் வர சொன்னால் இங்கே தான் அந்த போஸ்டரும் ஒட்டி இருந்துச்சு, கரெக்டாக தானே வந்திருக்கும். ஆனால் இங்கே இருந்த வழியை மட்டும் காணுமே, இந்த பக்கம் தானே வந்தோம், ஆனால் இங்கே சிவரு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது பார்க்க ஏதோ அமானுஷியமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவ்வளோதான், அந்த மாகி பையனுக்கு பயம் வந்துடுது. அமானுஷியன் மட்டும் சொல்லாத, எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா, அந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். நீ வேணா அதை மான்ஸ்டர்னு சொல்லிக்கோ, அமானுஷியன் மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுகுறான். இவளும் சரி சரி நான் மான்ஸ்டர்னே சொல்கிறேன் அழுவாத அப்படிங்கிற மாதிரிலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கப்பயே அந்த மகுரா வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னப்பா என்ன பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்ததுக்கப்புறம் அங்கே வழி இருக்குது, அங்கே பாதை போகுது. இப்போ இதுங்க 2 அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படா இவன் வந்ததுக்கப்புறம் மட்டும் அங்கே வழி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு கேட்டுறான். அப்போ நீங்கள் என்ன பக்கம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உன்னதான் பக்கம் வந்தோம், இந்தாங்க உங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் பார்த்துட்டு பாரு நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட மாகி கேட்குறான், உங்கள் தலையில் அடிபட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் சொல்கிறான், பாத்தியா நான் செகண்ட் ஹேண்டில் வந்து ஹெல்மெட் வாங்கிட்டேன், இன்னுமே என் தலை எப்போதும் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னத்தை பார்த்தீங்களான்னு கேட்குறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேய் நிற்கிது. இதுங்க 2 பயந்து போய் அந்த பேயை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் மகுரா வந்துட்டு அவனோட விளக்கு எடுத்து அந்த பேய் மேலே ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சுட்டு இப்போ தான் அவனை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறான். இவன் வந்து ஒரு ரேரான துறவியான். இவன்கிட்ட இருக்க அந்த விளக்கு வந்து பேய்களை ஓட்டுமா, அது மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பேயிலேருந்து ஒரு லைட்டு மட்டும் எடுத்து அந்த விளக்கில் சேமித்து வைக்கிறான். அப்புறம் அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ மாகி கேட்டுட்டு இருக்கான், அப்போனா நீங்கள் பேயெல்லாம் ஓட்டுவீங்களா, டீமன்ஸ் எல்லாம் விரட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா இவன் சொல்கிறான், டே அது மாதிரி எனக்கு சூப்பர் பவர்லாம் கிடையாது, இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமான பேயும் கிடையாது, சாதாரண சோல் தான். இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கான், நான் என்கிட்ட இருக்க கொஞ்சம் பவரை வச்சு அவனை போக வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா அந்த மாகி பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பேய்ங்க, அது பக்கத்தில் ஃபயர் பால்ஸ் இருக்கும். ஏன் அந்த ஃபயர் பால்ஸ் இருக்குன்னா அதுதான் அவங்கள வந்து ஆஃப்டர் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போகுமா, அந்த ஃபயர் பால்ஸ் தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுமா. இப்போ சில பேய்க்கு வந்து கரெக்டாக வந்து போயிருவாங்களாம், ஆனால் சில பேர் வந்து மாறி போயிடுவாங்க, வழி திசை மாறிடுவாங்களாம். ஆனாலும் அவங்களோட அந்த ஃபயர் பால்ஸ்லேருந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுமா, அந்த லைட்டை தான் இவன் வந்து விளக்கில் சேமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் நேற்று என்ன சொன்னான், இவனால் மறு வாழ்க்கைக்கு போக முடியாது, இது மாதிரி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டெல்லாம் சேமித்து அப்படியாச்சும் மறு வாழ்க்கைக்கு போக முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி இவன் சின்ன சின்ன பேய்கள்கிட்டருந்து லைட்டெல்லாம் சேமிச்சிட்டு இருக்கானா. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இவங்களுக்கு மாகிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றுமே விளங்கலை, அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்காங்க. சரிடா குழம்பாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேற சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி நான் இந்த மாதிரி இந்த விளக்குல லைட்டும் சேமிக்கணும், அதே நேரத்தில் நான் பணமும் சம்பாதிக்கணும், ஏன்னா என் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்ல, அதோட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் எவ்வளோ முக்கியம். நான் இந்த பணத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த லைட்டையும் சேமிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே மாகியை கேட்குறான், என்னது பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ தான் அந்த முகுரா சொல்கிறான், இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து டிராயர் ஸ்ட்ரீட்டா, இப்படி ஈஸியாக பேர் வச்சுட்டாங்க, ஆனால் இது வந்து ஒரு ஜெயிலாம், சொல்லப்போனால் ஆஃப்டர் லைஃபுக்கு போக முடியாதவங்களுக்கான ஜெயிலாம், அவங்க எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மாகி சொல்கிறான், அதனால தான் எங்களால் அந்த பாதையை பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேணும்னு நினச்சா பார்க்கலாம், விருப்பப்பட்டால் அது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும், அதோட இப்போ நீங்கள் என் கூட இருக்கிறதுனால உங்களால் பேய்களை கூட பார்க்க முடியும் இனிமேலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி வேறு என்ன கேள்வி இருக்கு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாகி யோசிச்சுட்டு இருக்கான், நீங்கள் எதை பார்த்து வாழ்க்கையில் ரொம்ப பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த மகாரா சொல்கிறான், டேக்ஸை பற்றி தாண்டா நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் முட்டை வாங்கினா கூட 10% டேக்ஸ் கட்டணுமா, அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு டிவி உடஞ்சிருந்துச்சு, அதை சரி பண்ணிட்டு உட்காந்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தா மறுநாளே வந்துட்டாங்க பில்லு கட்டுன்னு சொல்லிட்டு. உடனே மாகி கேட்டுட்டு இருக்கான்,
அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது பில்லு கட்டுனேன், ஏன்னா நான் அனிமி பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு சேமித்து வைக்கிறதும் செலவு செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியல, பேலன்ஸே பண்ண முடியல. நான் அதே நேரத்துக்கு லைட்டையும் சேர்க்கணும், பணமும் சேர்க்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஆஃப்டர் லைஃபுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தமாகி கேட்குறான், ஏன் நீங்கள் ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மகரா சொல்கிறான், அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணந்தான் ஃபேக்கா, ஆனால் 1942 பண்ணிட்டேன், அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது 1942 அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எத்தனை வருஷமா உயிரோட இருக்கான்னு தெரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக புதுசு புதுசாக அனிமையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.